தனியாக தில்லா நின்று எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறவன் உண்மையிலே இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனில் எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் சொந்த காசில் சொந்த உழைப்பை போட்டு இன்றைக்கி எவ்வளோ பேர் பணக்காரங்களாக இருக்காங்க. சில பேர் இருக்கிறானுங்க மாமா வேலை பார்த்து காட்டியும் கொடுப்பானுங்க கூட்டியும் கொடுப்பானுங்க. ஸோ அவனுங்களாம் நல்லா வாழ்கிறாங்க தான். ஆனால் யானைக்கும் அடிசரக்கு மாதிரி அவனுங்களும் நிறைய பிரச்சனை அவன் வாழ்க்கையை வரும். அந்த வாழ்க்கையில் அவன் ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிரமப்படுவான். ஆனால் அதே சமயத்தில் தனியாக தில்லா நிறைய தோல்வியை சந்தித்தாலும் ஒரு வெற்றி வரும்போது அதை கூட அவன் சிரிக்க மாட்டான். ஏன்னா அடுத்தது அவனுக்கு தோல்வி வந்துருச்சுன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி என்ன, ஒரு கஷ்டப்படுறவனுக்கு தனியாக தின்னா முன்னேறினவனுக்கு அந்த தில்லு கிடைக்கும். இதே அடுத்தவனை சார்ந்து அடுத்தவனை போட்டு விட்டு ப்ரமோஷன் வாங்கி அவன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை அவனுக்கு ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வந்தால் அவன் ஒரு உயிரை விடுறதுக்கு கூட தயங்க மாட்டான். சொல்லப்போனால் உயிரை தொட்டுட்டு வருவான். ஆனால் அவனுக்கு நிம்மதியாக இருக்க முடியாது. இதை ஏன் சொல்கிறேன்னா, தன்னம்பிக்கையாக திடமாக வைராக்கியமாக இதை தலகணம் இவன் வீவு பிடிச்சவன் அப்படின்னு சில பேர் நினைக்கிறவன் நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு துடிப்பாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆண்மகன்கள், அதுவும் குடும்ப ஆண்மகன்கள் கௌரவமாக பொண்டாட்டி பிள்ளைய வழி நடத்தி, சில ஒய்ஃபெல்லாம் ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டாலும் நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டை பார்க்காத, நம்ம வீட்டில் இப்படி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. நல்ல காசு வரும்போது நல்ல வருமானம் வரும்போது நானே உனக்கு எதிர்பார்க்குறதுக்கு அளவுக்கு மேலேயே நான் செய்கிறேன் அப்படின்னு வாழ்கிறான் பாருங்கள். அந்த குடும்பம் சிறப்பானது.